தனியார் சார் அதே அந்த ட்விட்டரில் உள்ள மற்றொரு வார்த்தை, நேற்று அமித்ஷாவை இபிஎஸ் மற்றும் இந்த கேபி முனுசாமி வேலுமணி எல்லாரும் சந்தித்து விட்டு அவர்கள் வெளியே போன சில நிமிடங்கள்லேயே அமித்ஷாவுடன் ட்விட்டரில் வந்து தமிழ்நாட்டில் இந்த மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வரும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். இது அதிமுக தலைமையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இருக்குமா, அல்லது பாஜக தலைமையில் தான் இந்த கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் இருக்குமா என்ற சந்தேகம் அமித்ஷாவின் ட்விட்டர் மூலமாக எழுந்திருக்கிறது. ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்து பேட்டி அளித்த எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பாக எதுவுமே பேசவில்லை என்று மறுத்து விட்டார். நீங்கள் கூடியது போல பிஜேபியிடம் டிமாண்ட் பண்ற அளவுக்கு எடப்பாடி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு டவுட் இன்னைக்கு இருக்கு. அந்த டிமாண்டிங் கெப்பாசிட்டி வந்து அதிமுகவில் இப்போ எடப்பாடிக்கு இருக்குதா சார் உண்மையிலே? இல்லை எடப்பாடி ரொம்ப பலகீனமான இடத்துல இருக்காரு, பாவமாக தான் இருக்கு. ஆனால் அந்த கட்சியில் இப்போ எஞ்சி இருக்கிறவங்க எல்லாம் அவர் பெரிய சாணக்கியர், ராஜதந்திரி, மாவீரெல்லாம் சொல்றாங்க. பாவமா இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு கட்சி, 2 கோடி தொண்டர்கள், புரட்சி தலைவர் அம்மா, மிக வலிமையான மக்கள் பேர் இயக்கம், ஒரு திராவிட பேர் இயக்கம், அதனுடைய அடிப்படை கொள்கைகள் பெருமளவு சிதையாமல் பாதுகாத்து கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட 67 கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேல அதிமுக அது வந்து ஒரு வலிமையா தன்னுடைய நிலையில அது கொஞ்சம் அது தமிழ்நாட்டுக்குள் வினையாற்றி இருக்கிறது. ஆனால் எடப்பாடி வந்த பிறகுதான் பாஜக கிட்டத்தட்ட சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ் என்று அவர்களை 4-5 பிரித்து வைத்துக் கொண்டு ஒவ்வொருவராக விரட்டி பணிய வைத்து அதிமுகவை சிதைத்து, அதிமுகவை பலகீனப்படுத்தி, பாரதிய ஜனதா கட்சி சிதைந்து வலிமையிலிருந்து காலூன்ற முடியாமல் நின்ற பாஜகவை இப்பொழுது அது எழுந்து நிற்கவும் நடக்கவும் அது வேகமாக நடக்குமான சூழலை அதிமுக உருவாக்குகிறது தான் பாஜக. ஆமா, அதிமுகவின் உருவாகிறது. தனியார் இன்னொரு கேள்வி, இந்த விஜய் சீமான் நிலைமை என்ன சார் ஆகும்? ஏனென்றால் 2026 தேர்தலை பொறுத்தவரை நீங்கள் கூறியபடி அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஓரளவு அது உறுதியான மாதிரி தான். அதனால் அதிமுக கூட்டணியில் உள்ள ஏற்கனவே தேமுதிக இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது, இது தவிர பல்வேறு கட்சிகளும் இருக்கின்றன, சிறிய பல்வேறு கட்சிகளும் அங்கு கூட்டணியில் இருக்கின்றன. இவ்வாறு கூட்டணி இணையும் போது அதிமுக, பாமக, தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பல்வேறு கட்சிகளும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திமுக கூட்டணிக்கு எதிராக திமுக, காங்கிரஸ் மற்றும் அங்கு இடதுசாரி கட்சிகள், விசிக, மதிமுக உள்ளிட்ட அந்த கூட்டணிக்கு நிகராக இணையாக இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமையும் சூழ்நிலையில் புதிதாக கட்சி தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் அதிக வாக்குகளை 8% வாக்குகளை பெற்று கூடுதல் வாக்குகளை பெறுவோம் என்று பிரச்சாரம் செய்து வரும் நாம் தமிழர் சீமான் இவர்களில் 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்படுவது உறுதின்னு நினைக்கிறீங்களா, அல்லது இவர்கள் இந்த மெகா கூட்டணியை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு அவர்கள் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதா சார்? இல்லை, இப்போ இந்த மெகா கூட்டணி ஒரு வலிமையான கூட்டணியா அவர்களால் கட்டி அமைக்க முடியுமா நம்பிக்கை இருக்கு. சரி, அதாவது திமுக அணி ஒரு வலிமையான ஒரு கருத்தியல், ஒரு கோட்பாட்டு அணிதான். அதுல ஒன்றும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அது மக்களிடத்துல இன்னும் வீரியமா பரப்புரை செய்யணும். அது இப்ப சமீப காலத்துல இப்ப வேல்முருகனோ, இப்ப விசிகேவோ, அதை விடுதலை சிறுத்தைகளோ அல்லது கம்யூனிஸ்டுகள்ல மார்க்சிஸ்டோ ஒரு சின்ன ஒரு தடுமாற்றங்களை இப்போ சமீபத்தில் அவங்க சில அரசோடு முரண்படுவது அல்லது நிர்வாகத்தோடு முரண்படுவது, மாற்று கருத்தை முன்வைப்பது மாதிரியான ஒரு சூழலை அதிமுக அல்லது பாஜக அணியினர் சாதகமாக பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. சரி, ஒரு இடத்துல நீங்க வந்து இவர்கள் வந்து கடுமையா பாஜக, இப்ப சீமான், இப்ப நீங்க சொன்ன மாதிரி விஜய், எடப்பாடி, அண்ணாமலை இவர் எல்லாருமே ஒரே முனையில ஒரே மாதிரியான ஆயுதத்தை திமுக மீது வீசுகிறார், எதிர் ஆயுதத்தை வீசுறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை அணியில் இருக்கிற அரசியல் கட்சிகள், கூட்டணியில் இருப்பவர்கள் அரசை பாதுகாக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தடுமாறுற சூழலை அது சாதகமா எதிரணியினருக்கு போறதை பார்க்கிறோம். ஆகவே இவர்கள் மீண்டும் ஒன்றுபட்டு பாஜக அல்லது அதிமுக இந்த அணியினுடைய திரட்சியை அல்லது அந்த கருத்துருவாக்கத்தை இவங்க சிதைப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அணியில் இருக்கிற கட்சிகள் இன்னும் வேகமா வீரியமா களத்தில் இருக்கணும். ஆனா அந்த வேகம் வீரியம் குறைஞ்சிருக்கிறத பார்க்குறேன். அதாவது எதிர்முனையில நீங்க சொன்ன மாதிரி விஜய், சீமான், அண்ணாமலை, எடப்பாடி வீரியப்பட்டிருக்கிறாங்க, வேகப்படுத்துறாங்க அரசுக்கு எதிரான பிரச்சாரத்தை. ஆனால் அரசை ஆதரிக்கிற நிலையில் இருக்க வேண்டிய கூட்டணி கட்சிகள் அந்த 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 தன்னுடைய கடமையிலிருந்து அந்த வீரியம் குறைந்துகிறது. இன்னும் சொல்ல போனால் அரசை விமர்சிக்கிற இடத்துக்கு வருகிற போது ஒரு அரசுக்கு ஒரு தடுமாற்றத்தை இவர்கள் ஏற்படுத்துறாருங்கிறதுனால அது நமக்கு கொஞ்சம் அது வருத்தமான வேதனையான செய்தி தான். ஆகவே இதுல நான் நினைக்கிறேன் விஜயும் பாஜக, அதிமுக விஜயும் கூட தேர்தலில் அணி சேருவதற்கான வாய்ப்பு இருக்குமோன்னு நான் சந்தேகப்படுறேன்.